12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லா இருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லா இருக்கும், நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான். 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும், கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும். 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை, சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை. நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22 சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழித்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழலில் நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒரு வருடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும், கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க.
மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன? உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி வருடம் குருப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாங்க, 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் அங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய்
வருவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?